பல அரசியல் கட்சிகள் செயல்பட்டு வருகிறது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக ஆட்சி புரிய வேண்டும், அது மக்களுக்கான நல்லாட்சியாக இருக்க வேண்டும் என பல புதிய மற்றும் பிரபலமான முகங்கள் அரசியல் கட்சியை தொடங்கி வருகிறார்கள். அவர்களுள் சோசியல் மீடியாவில் எப்போதுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஒரு கட்சிதான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சிக்கு போட்டியாக மாறியிருக்கிறது நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம். சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ எந்த தேர்தலாக இருந்தாலும் கூட்டணியின்றி தனித்தே போட்டியிடுவேன் என்கிற தனி அடையாளத்தோடு அனைத்து தேர்தல்களையும் தனியாக சந்தித்து வருகிறார் சீமான். திராவிட கொள்கைக்கு தான் எதிரானவன் என காட்டிக்கொள்ளும் சீமான் தன்னை ஒரு தமிழ் தேசியவாதி என பொதுமக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் காட்டி வருகிறார். சிங்கம் போன்ற பேச்சு, ஃபயர் போன்ற பேட்டிகள், தில்லான மோதல்கள், தெரிக்க விடும் சவால்கள் என இளைஞர்கள் மத்தியில் தனி இடத்தை பிடித்திருக்கிறார் சீமான். என்னதான் தேர்தல்களில் இவருக்கான வெற்றி இன்னும் வாய்க்கவில்லை என்றாலும் சோசியல் மீடியாவில் எப்போதுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஒருவர் என்றால் அது சீமான் எனலாம். தமிழகத்திற்கான மாற்றம் என்றாலே சீமான் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். அந்த வகையில் தற்போது கட்சியை துவங்கியுள்ள நடிகர் விஜய் சீமானுக்கு போட்டியாக சரிசமமாக சோசியல் மீடியாவில் வைரலாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருந்து வருகிறார். தமிழ் தேசியம் என்கிற கொள்கைக்காக சீமானின் பின் மிகப்பெரிய படை உருவானது. ஆனால் விஜய் அப்படியல்ல. அவர் ஒரு திரை பிரபலம். சினிமா மட்டுமில்லாமல் விஜய் மக்கள் இயக்கத்திலும் அவருக்கான ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இப்போது கட்சி தொண்டர்களாக வளர்ந்திருக்கிறார்கள். விஜய் மட்டும் என்ன சீமானுக்கு சலைத்தவரா என்னும் வகையில் விஜயின் அறிக்கைகளும் சமூக வலைத்தளங்களில் தெரிக்கவிடும். மேடை பேச்சுக்களும், மக்களை சந்திக்கும் கூட்டத்தில் அவரது பேச்சுக்களும் ஆளும் கட்சிகளை அலறவிடும் அளவிற்கு தில்லான பேச்சுக்களாகவே இருந்து வருகிறது. விஜய் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து அவருக்கு எழும் விமர்சனங்களுக்கு உடனுக்குடன் சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்பையும், விமர்சிப்பவர்களை எதிர்த்தரப்பிலிருந்து விமர்சிக்கும் விதத்திலும் பதிவுகள், மீம்ஸ்கள், வீடியோக்கள், நேர்காணல்கள் என சமூக வலைத்தளங்களை தெரித்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். என்கிட்ட மோதவே மோதாத என நாம் தமிழர் கட்சியினரும் தாவேகாவினரும் சரிசமமாக சமூக வலைத்தளங்களில் போட்டி போட்டு வருகின்றனர். அவர்களையோ அவர்களது கட்சி தலைவர்களையோ யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் சொல்லியவர்களின் கதை அவ்வளவுதான் என எண்ண வைக்கும் அளவிற்கு சோசியல் மீடியாவில் தடம் பதித்திருக்கின்றனர் இந்த இரு கட்சியை சேர்ந்த சமூக ஊடக தொண்டர்கள். நாம் முன்னர் சொல்லியது போலவே சீமானுக்கு அவரது கொள்கைக்காகவும் அவரது பேச்சுக்காகவும் அரசியல் ஆளுமைக்காகவும் அதிக தொண்டர்கள் உருவாகி இருக்கின்றனர். ஆனால் விஜய் பொறுத்தவரையில் சினிமாவில் தன்னை நிரூபித்துக் கொண்டு சினிமாவில் தனது உச்சத்தை உதறி தள்ளிவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என அரசியலுக்கு வந்ததால் அவருக்கான தொண்டர் பலமும் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இருக்கிறது. இந்த இருவேறு தலைவர்களிடமும் இருக்கும் ஒற்றுமை என்னவென்றால் இவர்களது தொண்டர்களை அத்தனை அன்பாகவும் அவர்களது பலமாகவும் நடத்துகின்றனர். அதே போல தொண்டர்களும் இந்த இரு தலைவர்களுக்கு 100 இல்லைங்க 1000 மடங்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து வருகிறார்கள். தலைவனை ஏதாவது சொன்னால் தலையையே எடுத்து விடுவேன் எனும் அளவிற்கு, உயிரையும் விடும் அளவிற்கு பாசத்துடன் இருக்கிறார்கள் நாம் தமிழர் மற்றும் தாவேகா தொண்டர்கள். பேய்க்கும் சண்டை அத ஊரே வேடிக்கை பார்க்குது என்னும் சினிமா டயலாக் போல சோசியல் மீடியாக்களில் எப்போதாவது தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மத்தியிலேயே பெரும் சம்பவங்கள் நடைபெறும். நீ பெருசா நாம் பெருசா என அடித்து காட்டு என்னும் டயலாக் போல சீமானுக்காக நாதாகாவினரும் விஜய்க்காக தாவேகாவினரும் எக்கச்சக்கமாக சமூக ஊடகங்களில் தங்களது நிலைப்பாட்டுகளை நிறுத்தி வருகின்றனர். இந்த இருவேறு கட்சியை சேர்ந்த தொண்டர்களின் நிலைப்பாடு
பல சமயங்களில் பட்டிமன்ற தலைப்பாக கூட மாறி இருக்கிறது. தலைவர்கள் தரப்பில் பார்க்கும்போது சீமான் பல இடங்களில் விஜயை சரமாரியாக விமர்சித்திருக்கிறார். ஆனால் விஜய் அப்படியல்ல. திமுக மற்றும் பாஜகவையே தனது எதிரியாக அறிவித்து அவர்களை மட்டுமே இப்போது வரை பல இடங்களில் அதிகபட்ச விமர்சனத்திற்கு ஆளாக்கியுள்ளார். சமூக ஊடகம் என்பது நிஜ வாழ்க்கையின் பிம்பமாகவே பார்க்கப்படுகிறது. களத்தில் என்ன நடக்கிறதோ அதுதான் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. அந்த வகையில் களத்தில் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 2 கட்சிகளுக்கும் தனித்தனி வெயிட்டேஜ் உருவாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அந்தந்த கட்சி தலைவர்களான சீமான் மற்றும் விஜய் என்றே சொல்லலாம். சமூக வலைதளங்களில் சீமான் மற்றும் விஜய் தொண்டர்கள் மத்தியில் நடக்கும் இந்த ஃபேன்வார் கண்டிப்பாக களத்திலும் நடக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டியாக இருக்க போகிறது. ஆனால் சமூக வலைதளங்களில் அப்படியல்ல. அதிக வெயிட்டேஜ் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தான் 2 முனைகளில் போட்டி நடக்கிறது. எங்கு தெரியுமா? சமூக வலைதளங்களில். இந்த 2 தொண்டர்களுக்கும் இருக்கும் ஒற்றுமை என்னவென்றால், கட்சியையோ தலைவரையோ யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் அதனை தங்களை காயப்படுத்தியதாகவே எண்ணிக்கொள்கிறார்கள். குறிப்பாக சீமானை ஏதாவது சொல்லிவிட்டால் தமிழ் சமுதாயத்தையே அசிங்கப்படுத்தியதாகவும், விஜயை சொல்லிவிட்டால் மனிதாபிமானமற்ற செயல் என்றும் அந்தந்த கட்சி தொண்டர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இப்படி மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு படை பலத்துடன் பக்காவாக நிற்கிறது நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம். சமூக வலைதளங்களில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகள் என்றால் இவைதான் என்பதில் சந்தேகமே இல்லை. மாநிலத்தில் ஆளும் திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக, மத்தியில் ஆளும் பாஜக என யாருக்கும் இல்லாத அளவிற்கு சோசியல் மீடியாவில் இவர்களுக்கான ஸ்பேஸ் மற்றும் முக்கியத்துவம் இருந்து வருகிறது. இதற்கு யாருங்க காரணம்? சீமான் மற்றும் விஜய் தான். இப்படி தனித்தனியாக மிகப்பெரிய பலத்துடன் இருக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் ஒரே பக்கம் இணைந்தால் மற்ற கட்சிகள் எல்லாம் தூள் தூள் ஆகிவிடும் என்று சமூக வலைதளங்களில் இவர்கள் செய்யும் சம்பவங்களை பார்க்கும் போதே தெரிகிறது. இந்த 2 கட்சியின் தொண்டர்களும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது தமிழக அரசியலே தலைகீழாகிவிடும். அதனால் தான் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி தொண்டர்களோ தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களோ நீங்கள் செய்யும் பாட்ஷா எல்லாம் பலிக்கவே பலிக்காது. டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் செய்திகளுக்காக சிபி நவீன்.